திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய அணிக்கு சாதகமாக அமையுமா இல்ல பாதகமாக அமையுமா அப்படின்னு கேட்கிறேன். இல்லை, இது வந்து ஒரு இதுவரை திமுக கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பிரிக்கிறதா? இல்லை, அதாவது இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வெளிப்படையாக இப்போ பத்திரிக்கையாளரும் சரி உங்களை போல் ஊடகங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இது வந்து அதிகமாக தாவாக்காவுக்கு வந்து இவங்க ஓட்டுகளை பிரித்திருக்கிறார்கள் என்று. யார் அவர்களுக்கு ஓட்டு போட்டார்கள் என்றால், ஒருவேளை திமுகவின் ஆட்சியை பிடிக்காமல் போனவர்கள் தான் அதிகமாக மாற்றி வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது திமுகவுடைய கூட்டணி வாக்குகள் எவ்வாறு பிரிந்திருக்கும்? இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது ஒரு மாற்றம் தேவை அப்படின்றவங்க யாரு? அந்த விழுக்காடு கணிசமா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? திமுக ஆட்சி பிடிக்காத கணிசமா இருந்தாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல ஆட்சி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுகவே ஆட்சி இருக்கும் அதிருப்தி இருக்கும். ஒரு அதிருப்தி எந்த ஆட்சி இருந்தாலும் அது இருக்கும். அந்த இது வந்து அதை எதிரணிக்கு போகும். அந்த எதிரணிக்கு போகிறது வந்து தபாக போயிருக்கின்றதே தவிர, அந்த எங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு உள்ள வாக்கு வங்கிகள் சரிந்தன என்பதை ஏற்றுக்கொள்ள அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகல. அதுதான் அதிமுக பாஜகவுக்கு போகாமல் இங்கே சென்று உள்ளன. அதுதான், அதாவது மடமாற்றம் செய்யப்பட்டதுக்கான ஒரு கட்சியாக தபாக இருந்திருக்கலாம்.